அழகுமதி நடந்த விஷயத்த ஃபோனில் வந்துட்டு சொல்லிடுறாங்க. இங்கே ரேவதி கிட்ட. ரேவதி இதை கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க. அம்மாவும் அப்பாவுமா இப்படியா பேசினாங்க? அதான் அண்ணி நான் ஃபோன் பண்ணப்போ கூட எடுக்கலையா? பாவம் அவங்க இந்த வீட்டுக்கு வந்த வருஷத்துலேருந்து இத்தனை வருஷமாகவும் இங்கே தானே இருக்காங்க. அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறது அவ்வளோ பெரிய குத்தமா? இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. மதி, என்ன இருந்தாலும் என் அம்மா அப்பா இருந்தாலும் அவங்க பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு இங்கே ரேவதி சொல்கிறாங்க. இது கேட்ட உடனேயே இங்கே அழகுமதியும் சரி விடுங்க, நான் என்ன பேசினாலும் தப்பாயிடுது, நான் என்ன சொன்னாலும் அவங்களும் ரொம்ப கோவப்படுறாங்க, நான் என்ன சொன்னாலுமே இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்ல நல்லதை யார் சொன்னாலுமே அவங்களுக்கு பிடிக்காது மதி. சரி நான் அன்னிக்கிட்ட அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வைக்கிறாங்க. யார் ஃபோன்லன்னு பின்னாடி நின்று தங்கராஜ் டக்குன்னு கேட்டதுமே இங்கே ரேவதி பயந்து போய்ட்றாங்க. இல்லை அழகுமதி அப்படின்னு சொல்லும்போது அழகுமதியா என்ன சொன்னுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க வீட்டில் ஏதோ பிரச்சனையா, அம்மாவும் அப்பாவும் எங்கள் மலரணி மேலே ரொம்ப கோவப்பட்டதாக சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது மலர் மேலே கோவப்படுற அளவுக்கு மலர் என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போகணுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு எங்கள் வீட்டில் இருக்க அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே திட்டிருக்காங்க. அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வந்ததுக்காக ரொம்பவே திட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கு அவங்க அம்மாவை பார்த்துட்டு வந்த பிறகு அவங்க கூட இருந்து பார்த்துக்கணுன்னு எந்த பொண்ணுக்கு தான் ஆசை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரேவதியும் சொல்லும்போது நடந்ததெல்லாம் இங்கே தெரிஞ்சு தான் பேசுறியா ரேவதி, நீ அழகு மலர்றதுக்கு அங்கே போய் தங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க என்னங்க நீங்கள் அப்படின்னு அங்கே தங்கராஜை பார்த்து கேட்குறாங்க. உடனே இங்கே ரேவதிக்கு அவங்க அம்மா கிட்டேருந்து ஃபோன் வருது. ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழக என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடியே ரேவதி, இந்த வீட்டில் எனக்கு இருக்கவே பிடிக்கலடி, எனக்கு இப்போவே வந்து உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடு, மாப்பிள்ளை நீயும் கூட என்னை நல்லா தான் பார்த்துப்பீங்கன்னு சொல்லும்போது கூட இங்கே ஃபோனுன்னு சொல்லி வாங்குறாங்க. அத்தை என்னாச்சு இப்போ எதுக்கு அழுகிறீங்கன்னு உடனே தங்கராஜ் கேட்க அதை ஏன் மாப்பிள்ளை கேட்குறீங்க, முன்ன மாதிரியெல்லாம் இல்லை, அழகு மலர் இப்போல்லாம் அந்த மதி பேச்சை கேட்டு ரொம்பவே கெட்டு போயிட்டான், எதிர்த்து பேசுகிறான், இப்போல்லாம் எதுக்கு நீ அங்கே போனன்னு கேட்டதுக்கு என்னவே எதிர்த்து பேசிட்டு அவள் பாட்டுக்கு ரூம்குள்ளே போயிட்டான், கூப்பிட கூட காதலே வாங்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்கள் ஃபோனை வைக்க நான் வரேன்னு சொல்கிறாங்க. எங்கே நானும் கூட வரேன்னு சொல்லும்போது சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ரேவதியும் தங்கராஜு உடனே கிளம்பி நேராக வீட்டுக்கு வராங்க. சுரேஷ் பாக்கியராஜ் வீட்டில் மற்றவங்க எல்லாருமே இருக்கும்போது உள்ளே வர எங்கள் தங்கராஜ் வந்து உட்காரும்போது ராகவனும் ராஜலக்ஷ்மியும் இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்களுக்கு இப்போ இருக்க இந்த சுகரு பிபி கொலஸ்ட்ரால் எல்லாமே எகிருது மாப்பிள்ள, இதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும் போல், இந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு ராகவன் சொல்ல ஆமாம் மாப்பிள்ள, நாங்கள் என்னமோ சொல்ல இந்த மலர் ஏதோ நினச்சிட்டு கதவை சாத்திக்கிட்டா உள்ளே போய் வெளியே கூப்பிட்டா கூட வரவே மாட்டா, எங்களுக்கு அப்புறம் யார் மாப்பிள்ளை இங்கே சமைச்சு கொடுக்குறது, அப்புறம் இவருக்கு வேற இங்கே அது இதுன்னு சொல்லி டாக்டர் என்னென்னமோ எழுதி கொடுத்துருக்காங்க, அதுபடி சமைச்சு கொடுக்கணும், இன்னும் இவர் மாத்திரை கூட போடலை, மயக்கமே வர மாதிரி இருக்கு, சமைச்சு வாயிடி வான்னு கூப்பிட்டா வரவே மாட்டா அப்படின்னு சொல்லும்போது ஏ பாக்யராஜ், இந்த வீட்டில் மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்களா, உன் பொண்டாட்டிக்கு நீ தானே சொல்லி எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்ல மா உன் மனசில் என்னம்மா நினச்சிட்ருக்க, எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், அப்படி பிரச்சனையை உருவாக்காமல் உன்னால் இருக்க முடியாதா, மற்றவங்க யாராவது பிரச்சனை நீங்கள் வாங்க வந்து பேசுங்கன்னு ஏதாவது சொல்கிறாங்களா, அண்ணனோ சுரேஷோ இல்லை மதியோ மலரணியோ கூப்பிடுறாங்களா, ஆனால் நீயும் அப்பாவும் தான் மாறி மாறி ஃபோன் பண்ணி இவரை கூட்டிகிட்டு வந்து பஞ்சாயத்துன்ற பேரில் இவரை இங்கே உட்கார வச்சிட்றீங்க, இவருக்கு வேறு வேலையில்லைன்னு நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது இப்போ ரேவதி எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற, இது ஏன் குடும்பம் தானே அப்படின்னு அங்கே தங்கராஜ் சொல்ல ஆமாங்க, நம்ம குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை நம்மளால் பார்த்துக்க முடியல, இதில் இவங்க குடும்ப பிரச்சனையை வேற பார்க்குறதுக்கு நம்ம ஓடி வந்துட்டே இருக்கணுமா, ஆமாம் கொஞ்சமாவது உனக்கு அறிவுன்றது இருக்கா இல்லையா, நீ எனக்கும் அம்மா தானே, நான் ஒருவேளை இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு என் புருஷனும் என் மாமியாரை சொன்னால் என்னால் வர முடியாமல் இருக்க முடியுமா, இல்லை பெத்த அம்மாவை பார்க்கக்கூடாது, உடம்பு சரியில்லாதப்போ கூட போகக்கூடாது, 2 நாள் அவங்க கூட இந்த பார்த்துக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதை என்னால் ஏற்றுக்க தான் முடியுமா, இல்லை உன்னால் அதை தாங்கிக்க தான் முடியுமா, நீ மட்டும் ஏமா அப்படி இருக்க, என்னமோ மலரணி மட்டும்தான் தப்பு பண்ண மாதிரியும் பாக்யராஜானா தப்பே பண்ணாத மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க, 2 பேருமே விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணாங்க, அதுவும் அவங்க குடும்பத்துக்கும் தெரியாமல் தானே இந்த விஷயத்த பண்ணாங்க, இதில் என்னமோ அவங்க
குடும்பத்து மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி நீ நடந்துக்கிறதும் பேசுகிறதும் கொஞ்சம் கூட சரியே இல்லைம்மா. அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னா போய் பார்க்க தான் செய்யணும். அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னா போய் 2 நாள் கூட இருந்து பார்த்துக்க தான் செய்யணும். இதெல்லாம் தப்பு, இதுக்கெல்லாம் நீ போகக்கூடாதுன்னு சொன்னால் என்ன மாட்டோம்? இப்போ நானும் சரி என் பிள்ளைங்களும் சரி அதே போல் இந்த வீட்டு பக்கமே வராமல் இருந்தால் உன்னால் என்னையும் சரி பிள்ளைங்களையும் பார்க்காம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மலர் ரேவதி என்ன பேசுகிற அப்படின்னு அங்கே தங்கராஜ் சொல்ல, உண்மையை தானங்க சொல்கிறேன், நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? மலரணி போகிறதுல என்ன போகிறதுல என்ன தப்பு இருக்குது? அவங்க அம்மாவை பார்க்க போகிறாங்க. அவங்க போகிறத நீ போகக்கூடாது, நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே கஷ்டப்படுத்துறதுல என்ன இருக்குது? காதலிச்சாங்க, கல்யாணம் பண்ணாங்க, இந்த வீட்டுக்கு வந்து 6 வருஷமும் ஆயிடுச்சு. இன்னமும் நீ அவங்க மேலே கோவத்தில் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புமா. அப்படி பார்த்தா அவங்களும் தான் கோவப்பட்டிருக்கணும். ஏன்னா அவங்க பொண்ணுக்கு அவங்க ஏதாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினச்சிருக்க மாட்டாங்களா? ஏன் ஆனால் அவங்க இங்கே நம்ம அண்ணனை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு இருக்க அந்த பெருந்தன்மை கூட உனக்கும் நம்ம அப்பாவுக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவும் இல்லை. அண்ணி அதை பண்ணா தப்பு, இதை பண்ணா தப்புன்னு எல்லாத்துக்கும் தப்பு சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன மாட்டோம்? ஏன் அப்பா உன்னால் பார்த்துக்க முடியாதா? உன்னால் இந்த வீட்டில் பெரிய பெரிய வேலையை தான் பார்க்க முடியாது. சரி, அப்பாவுக்கு இதுதான் ஃபுட்டுன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்கல்ல, அப்போது சுகர் வராமல் இருக்கணும், பிபி வராமல் இருக்கணும்னா அப்போ நீங்கள் முதல்ல அண்ணி சொல்கிறதையும் அண்ணா சொல்கிறதையும் கேட்டுருந்துருக்கணும். என்னமோ பணத்துக்கும் இது செலவு பண்ணுறதுக்கும் பயந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவங்கள நிற்க வச்சு கேள்வி கேட்டீங்க. சாப்பாடு விஷயத்தில் என்ன பண்ணணும், எது பண்ணணும், பெரியவங்களுக்கு எது கொடுக்கணும், எது கொடுக்கக்கூடாதுன்னு அன்றைக்கி அப்போவே தெரிஞ்சுது. அண்ணி சொன்னதை நீங்கள் காது கொடுத்து கூட கேட்கல. அதனால தான் எனக்கு சுகர் ஏறி போயிருக்கு. அப்பாவுக்கு கொடுத்துருக்க இந்த ஃபுட் ஐட்டம் கூட உன்னால் எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியாதம்மா. ஆனால் வீட்டில் மதி இருக்கா, மதிக்கிட்ட சொன்னால் கூட அவ்வளவுதான் அக்கறையாக சமைச்சு கொடுப்பான். அதுவும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் அழகுமலர் அண்ணியை மட்டும் இந்த வீட்டில் ஏற்றுக்கணும். ஆனால் அழகுமலர் அண்ணியோட குடும்பத்தை மட்டும் ஏற்றுக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? சரிம்மா, அழகுமலர் அண்ணி அங்கே போக வேணாம். அவங்க போயிட்டு அவங்க அம்மாவை கூட இருந்து பார்த்துக்கவும் வேணாம். நானும் சொல்கிறேன் அதே மாதிரி. இனிமேல் இந்த வீட்டுக்கு வர்றது நான் கடைசியாக தான் இருக்கும். இதுக்கு மேலே நான் இந்த வீட்டுக்கும் வர மாட்டேன், என் பசங்களை நான் இங்கே அனுப்பவும் மாட்டேன் அப்படின்னு ரேவதி ரொம்ப கோபமாக சொல்ல, ராகவனும் ராஜலக்ஷ்மி மட்டும் இல்லை, பாக்யராஜ், சுரேஷ், அழகுமதின்னு எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. அக்கா என்ன பேசுகிற நீ அப்படின்னு அங்கே சுரேஷை சொல்ல, டேய் சுரேஷ், உண்மையை தாண்டா நானும் சொல்கிறேன். நானும் இங்கே அதே மாதிரி இருந்துட்டு போகிறேன். அப்போ தான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அது புத்தி வரும்னா அதை நான் செய்யக்கூட தயாராக தான் இருக்கேன். அப்படியே புத்தியே வரலனாலும் நான் கடைசி வரைக்கும் வராமலே இருந்துக்கிறேன். இவங்க முகத்தில் நான் பார்க்கவும் இல்லை, இனி எப்போதைக்கும் பேசவும் இல்லை அப்படி நாங்கள் ரேவதி சொல்லும் போது, ரேவதி நீ ரொம்ப ஓவராக பேசுகிற. எப்போ பார்த்தாலும் இந்த குடும்பத்து ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீ யாரோ ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறது சரியே இல்லை அப்படின்னு சொல்ல, அன்னைக்கு நான் பேசினதாங்க, அன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன விஷயத்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொன்னீங்கல்ல, அது உண்மைதான். அந்த உண்மையை தானே நானும் சொன்னேன். அதில் மட்டும் இவங்களுக்கு ஏதோ கோவம் வந்துச்சு. அது உண்மையாக இருக்கிறது போல தானே இப்போவும் அவங்க நடந்துக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்க இப்படிப்பட்ட குணம் உடையவங்க தான். இவங்களை என்றைக்குமே மாற்ற முடியாது. ஆனால் நான் வாழ போன வீட்டில் என் மாமியார்லாம் அப்படி கிடையாது. நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இந்த வீட்டுக்கு வரேன். அதுவும் இவர் கூட கிளம்பும் போதெல்லாம் என் மாமியார் என்ன அங்கே போகாத, அங்கெல்லாம் போய் நீ அதெல்லாம் பார்க்க வேணாம், எதுவும் அவங்களுக்காக செய்ய வேணாம், நீ வீட்டில் எந்த குடும்பத்தை பார்த்துக்க, பிள்ளைக்குட்டியை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் போகும்போதெல்லாம் நீ போயிட்டு வா, நான் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. உன் கூட கம்பேர் பண்ணும்போது என் மாமியார் எவ்வளவோ சரியாக இருக்காங்க. என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, என் பசங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் நீயும் அப்பாவும் ரொம்ப மோசமா. அதை உங்கள் முன்னாடியே சொல்ல தான் நான் செய்வேன். அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை பார்த்துட்டு வீட்டில் இருக்க மற்றவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு, அண்ணி நான் தான் ரேவதி வந்திருக்கேன், கதவை திறங்கன்னு சொல்லும்போது தான் எங்கள் அழகுமலர் கதவை திறக்கிறாங்க. முதல்ல இங்கே வாங்க நீ அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. அண்ணன் இப்போவே நீ இவங்களை கொண்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு விட்டுடுவா. அவங்க 2 நாளைக்கு என்ன 10 நாளைக்கு வேணாலும் அவங்க அம்மா கூட இருந்தால் அவங்க அம்மாவை பார்த்துக்கட்டும். அம்மா இவங்களை எதுக்காக இங்கே வந்து இங்கே தான் இருந்து வேலையை பார்க்கணுன்னு சொல்கிறதுல என்ன இருக்க போகுது? அம்மா அது வரைக்கும் அப்பாவை பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாக்யராஜ், மலர் நீ வா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க தங்கராஜுக்கு கோவம் வரத்தான் செய்யுது. ஆனாலும் அந்த இடத்துல உச்சிக்கும் புகழ்கிற மாதிரி வந்துட்டு அவங்க அம்மாவை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் புகழ்ந்து பேசினதுனால, அத்தை மாமா இது இவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் ஆக்க வேணாம், இதை இதோட விட்டுருங்க. என்ன இருந்தாலும் அவங்க அம்மாவை பார்க்க தானே போகணுன்னு சொல்கிறாங்க, போயிட்டு வரட்டும் அப்படின்னு
தங்கராஜ் சொல்ல அழகுமதியை பார்க்குறாங்க. மதி நீ கொஞ்சம் கூட இருந்து பார்த்துக்கமான ரேவதி சொல்ல நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் இதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிடுறாங்க இங்கே ரேவதி கிட்ட. ரேவதியும் நான் கிளம்புறேன் அப்படின்னு ரொம்ப கோபமாகவே அம்மாவை அப்பாவையும் பார்த்து திட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போக சுரேஷும் அக்கா இப்படி பேசணும்னு நானும் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல உங்கள் அக்கா உண்மையை தான் பேசியிருக்காங்க, அவங்க சரியாக தான் பேசிட்டு போகவும் செய்கிறாங்க. யாரும் யாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது, அவங்க வாழ்க்கையை அவங்க தான் வாழணும். உங்கள் அக்கா பேசினதில் எந்த தப்பும் இல்லை, அவங்க 100க்கு 100 உண்மையை தான் பேசிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அழகுமதி கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. சுரேஷ் வாய் அடைச்சி போய் நிற்க அங்கே பக்கத்தில் நிற்கிற ராகவனும் ராஜலக்ஷ்மிக்குமே ரொம்ப டென்ஷன் கோவம் எல்லாமே வரத்தான் செய்து ரேவதி பேசிட்டு போனதை கேட்டு நாம் பெத்த பொண்ணாங்க, இது ஏன் வயிற்றுல வந்து பிறந்தவளாங்க, இவ இப்படி பேசிட்டு போகிறா பாருங்களேன், நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு காயப்படுத்தி அவமானப்படுத்திட்டு போகிறா பாருங்கன்னு சொல்லும்போது ராகவன் இதுக்கு மேலே எதுவுமே பேசாமல் அவர் பாட்டுக்கு உள்ளே கிளம்பி போக ராஜலக்ஷ்மி ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க.